ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11/6 எடப்புள்ளி வச்சு புரட்டாசி மாதத்துக்கு நிறைய விசேஷங்கள்லாம் நமக்கு வருது இல்லையா, பண்டிகை நாட்கள் வருது இல்லை. அதுக்காக ஒரு கொஞ்சம் பெரிய கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான், பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குமே தவிர போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க போட்டு பார்த்துடுவோம். நடுவில் 11 புள்ளி, அடுத்தது 10, 9, 8, 7, 6 எல்லாமே எடப்புள்ளி. இப்போ நடுப்புள்ளியை நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வரிசையில் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசையில் ரெண்டாவது புள்ளியை நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வரிசையில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அது பார்த்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ போட ஆரம்பிப்போமா? வாங்க. இதை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா, இதை ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிப்போம் 6 பக்கமும். இதுக்கு கீழே ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அதோட இதை சேர்த்து போட்டுடலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரவுண்டு 6 பக்கமும். இதுக்கு இடையில இதே போல இன்னொரு வளைவு. இப்போ 6 பக்கமும் 3 கோடு போட்டிருக்கோம். ஒரு இது மட்டும் நடுவில் வேறு கலரில் போட்டிருக்கோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ நடுவில் ஒரு சின்ன பூ மாதிரி போட்டுடலாம். வாங்க. இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளிக்கு நேராக ஒரு சின்ன கோடு 6 பக்கமும். இந்த புள்ளிக்கு நேராக 6 புள்ளி இருக்குல்ல, அந்த 6 புள்ளிக்கு நேராக ஒரு கோடு. அதில் லைட்டாக கலர் கொடுத்துடலாம். ரவுண்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போது இந்த கோட்டுக்கு கீழே ஒரு சின்ன சின்ன அரை வட்டம். ஆறு பக்கமும். அதுக்கு கீழே சும்மா ஒரு அழகுக்காக ஒரு புள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுவில் நம்ம ஒரு சின்ன பூ போல் போட்டுட்டோம். இந்த இதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டோம்ல, அதில் ஒரு கலர் கொடுத்துடணும் அதுக்கு மட்டும். இப்போ ஓரத்தில் போடலாம். வாங்க. இந்த நடுவில் ஒரு ரவுண்ட் பண்ணணும் இல்லையா, இந்த 7வது புள்ளி வரிசையில் அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதை இப்படி, இதை இப்படி. அந்த பக்கத்தில் இருக்க 2 புள்ளிகளையும் இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த வரிசையில் ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு கீழே 2 புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு வி போல் போட்டுக்கலாம். இப்போது மீதி இருக்கிற புள்ளிகளை இந்த பக்கம் அடுத்த கோடு போட்டு ஜாயின் பண்ணலாம். இதே ஷேப்பில் கீழேயும் ஒரு கோடு வரும் இதை ஜாயின் பண்ணும்போது. இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம்.
2 வரிசை கோடு வந்திருக்கு. இப்போ இடையில இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பக்கத்து புள்ளியோட ஒரு சின்ன ரவுண்ட். உள்ள ஒரு அழகுக்காக நம்ம இந்த பக்கத்தில் இருக்க புள்ளியோட சேர்த்து போடுறோம். இப்போ கீழே வி மாதிரி போட்டோம்ல, அதை ஒரு சின்ன கீழே கொண்டு வந்து ஒரு டிசைனாக மாற்றிடலாம். இதுக்கு நடுவில் அதே போல் ஒரு சின்ன ஷேப். இப்போ இந்த நடுவில் போட்ட ஷேப்பில் கொஞ்சமாக கலர் கொடுத்துடலாம். கலர் கொடுத்துட்டோம். இதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதை சேர்த்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் போட்டுக்கலாம். ஒரு வி மாதிரி போட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ 6 பக்கமும் ஒரு வி போல் போட்டு அதை சேர்த்துருக்கோம். இப்போ நடுவில் போடுவோமா, வாங்க. இப்போ நடுவில் ஒரு டைமண்ட் போல் 4 புள்ளி இருக்குது பாருங்கள், இதோடு சேர்த்த மாதிரி. இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த புள்ளி இந்த பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுலேருந்து சேர்த்து போட்டுக்கலாம். இதையும் இதையும் சேர்த்து இப்படியும் இப்படியும் நடுவில் ஒரு பூ போல் வருது பாருங்கள், அதுக்காக. இப்போ இதை 2த்தையும் சேர்க்கும்போது இது ஜாயின் ஆகுது. இப்போ நடுவில் எல்லாமே ஜாயின் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு பூ போல் இருக்குது 6 பக்கமும். இதுக்கு இடையில ஒரு புள்ளி இருக்குல்ல, அதில் நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி ஒரு பூவாவோ இல்லை வேறு எதாவோ ஒரு டிசைன் நம்ம போட்டுக்கலாம். இதை முதல்ல ரவுண்ட் பண்ணிக்கலாம். விரல்கள் போல் ஒரு பூ போல. இந்த பூவில் வித்தியாசமாகவும் நீங்கள் மாற்றிக்கிட்ட போட்டுக்கலாம். இப்போ 6 பக்கமும் இடையில இருந்த ஒரு புள்ளியை ஒரு பூவாக மாற்றிருக்கோம். இப்போ கொஞ்சம் கலர் கொடுத்துடலாமா? ஓரளவுக்கு கோலம் போட்டு முடிச்சிட்டோம், கலர் கொடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் கலர் கொடுத்துட்டோம். இதில் இடையில ஒரு சின்ன டைமண்ட் போல் ஒரு பூ போல் போட்டோம்ல, இதில் மட்டும் ஒரு சின்ன டிசைன் போடலாம் வாங்க. அது சும்மா இருக்குல்ல, 2 பக்கமும் 2 ரவுண்டு போட்டுட்டு ஒரு சின்ன பூ போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பூ. இப்போ எல்லா பக்கமும் 6 பூ போட்டிருக்கோம். இனிமேல் கொஞ்சம் இந்த இடத்துல கலர் கொடுத்துடலாம். பதினொன்று 6 எடைப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். புரட்டாசி மாதத்தில் நிறைய நமக்கு நல்ல விசேஷங்கள்லாம் வரும் இல்லையா, நல்ல பண்டிகை நாட்கள் வரும். இல்லை புரட்டாசி சனிக்கிழமையில் சாமி கும்பிடும்போது கூட பூஜை ரூமில் போடலாம், வாசலில் போடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது போல் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.